வர வர என்னன்னே தெரியல. ரொம்ப சோம்பேறியா ஆகிட்டு இருக்கேன். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா முடியவே மாட்டேங்குது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் அப்படிதான் கோவில் திருவிழா இருந்துச்சு. கிடா வெட்டு வேற பண்றதா நேர்த்திக்கடன் இருந்துச்சு. 5 வருஷமா பாக்கி இருக்கு கோயிலுக்கு. நாங்க கோவிட் டயத்துல தான் இந்த ஊரை விட்டு, அதாவது மும்பையை விட்டுட்டு இங்க வந்து செட்டில் ஆனோம். அப்போ இந்த கோவில் திருவிழா வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ கோயிலுக்கு போகும்போது எனக்கு செம்பறி ஆடு வேணும்னு சொல்லி கோயில்ல சாமி ஆடுறவங்க வந்து கேட்டிருந்தாங்க. 5 வருஷமாச்சு செய்யவே முடியல. சரி இன்னைக்கு வந்து அந்த கோவில் திருவிழா நடக்கு பக்கத்து ஊர்ல. சரி நம்ம போய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கிடாயை பிடிச்சிருந்தோம். செம்பறி கிடாய் வந்து ஈவினிங்க்கு மேலே தான் குளிச்சுட்டு விளக்கெல்லாம் வச்சு சாமிக்கு விளக்குக்கு எல்லாமே பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு பூஜையுமே முடிச்சுட்டு ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் காலையில் 5 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்கும். அவங்க வந்துட்டு டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க பின்ன தூங்கலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல. நான் அம்மா அப்பா தம்பி பசங்க எல்லாருமே போய் ஃபர்ஸ்ட்டு பொங்கல் பாயாசம் வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து பொங்கல் விட்டாங்க. நான் வந்து பாயாசம் வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பொங்கல் பாயாசத்தை வந்து அம்மனுக்கிட்ட வச்சுட்டு அலங்காரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. வந்த உடனே காஃபிலாம் குடிச்சிட்டு கிடா வெட்டு சாம கூடலாம் நடந்துச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகும்போது ஒரு 3 மணி போல் இருக்கும். உடனே வீட்டுக்கு வைக்கிற மட்டன் மட்டும் எடுத்து கையோட வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு மட்டும் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் எங்கெங்க தூங்குறது? அவ்வளோதான். இன்னைக்கு சிவராத்திரின்னு நினச்சிட்டு அன்னைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.